வஞ்சிக்கப்பட்ட. எதுக்கு அப்புறம் கொண்டு வரீங்க இங்க? ஏன் வட சென்னைனா உங்களுக்கு இலக்காரமா? மழை வந்த வெள்ளம் வந்தாலே இங்கே சாக்கடை கீழே நாத்தடிச்சு போய் எல்லாம் தண்ணி குப்பை கிப்பை எல்லாம் கலந்து இருக்குது. அந்த பாவத்தை விட இன்னும் இதில் குப்பையை எரிச்சு அதில் வர திட கழிவுகள் வாயு விஷ வாயு அதில் எல்லாம் தண்ணியில் கலந்து நம்ம சாப்பாடு எல்லாமே நாசமாக போயிடும், எல்லாமே நாசமாக போயிடும். அதனால அவ்வளோ விஷம் இந்த திட்டத்தில் இருக்கு. வாயு மூலமாக துகள்கள் மூலமாக இருக்கிறது, நேரடியாக மறைமுகமாக இருக்கிறது. அதனால் இந்த திட்டம் வரக்கூடாது, வரக்கூடாது. இந்த ஒத்த கருத்துள்ள அத்துணை பேரும் கட்சி ஜாதி மதம் ஏனோ எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா இது உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், உங்கள் வாரிசுகளுக்கு நாளைக்கு நிச்சயமா பிரச்சனை வரும். அதற்கு இன்னைக்கே நீங்க போராடினாதான் அந்த பிரச்சனை வராம பார்த்துக்கலாம். ஏற்கனவே வட சென்னையில் அவ்வளோ பொல்யூஷன். இந்தியாவிலே அதிக பொல்யூஷன் உள்ள பகுதி என்னன்னா வட சென்னை. அனல் மின் நிலையத்தில் ஃபேக்ட்ரியிலேருந்து அங்கே மணலிலேருந்து அந்த எரிக்கிறது, இந்த குரூட் ஆயில் ரிஃபைனிங் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பகுதியில் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆக அதற்கு மேலே இதையும் கொண்டு வர திட்டமிடுங்க. நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், எத்தனையோ முறை கொடுத்தோம், எவ்வளோ இந்த பேச்சுவார்த்தை அப்பெல்லாம் பேசுகிற எதிர்த்தோம். ஆனாலும் எதுக்கியா கொண்டு வரீங்க? ஒரு தோல்வி அடைந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? எதுக்கு கொண்டு வரீங்க? உலகத்தில் இந்த குப்பையை அகற்றுவதற்கு, குப்பை மேலாண்மைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. நியூ டெக்னாலஜி டு செக்ரிகேட் வேஸ்ட், டு மேனேஜ் வேஸ்ட், டு பிகம் ஜீரோ வேஸ்ட், எவ்வளோ இருக்கு. இதையெல்லாம் சிந்தியுங்கள், மக்கள் சிந்திக்க வேண்டும். இதில் என்னன்னா 7,66,000 டன் ஒரு வருஷத்துக்கு 7,66,000 டன்னு இதில் எரிப்பாங்களா? அதில் அதிகமாக பிளாஸ்டிக். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நினச்சி கூட பார்க்க முடியாது. இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், மேலாண்மை பண்ணலான்னு எவ்வளோ இருக்கு. அதனால மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த திட்டம் வரக்கூடாது. மக்களை நேரடியாக கொலை செய்கின்ற இந்த திட்டத்தை, குப்பை எரி உலை திட்டம், கார்பேஜ் இன்சினரேட்டர் திட்டம் இந்த மாத்தூர்லயோ வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயும் வரக்கூடாது.